ஒரு சூப்பரான எம்மியான ஸ்வீட் கார்ன் சூப் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் கார்ன் சூப் வந்து பார்க்கவே டெம்ப்டேட் பண்ணும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பெப்பரோட சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு நான் ஸ்வீட் கார்னை வந்து எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு ஸ்வீட் கார்னை, 1 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கார்னை மட்டும் நான் எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு குக்கருக்கு மாற்றி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பீன்ஸும் கேரட்டும் சேர்த்து நான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பீன்ஸையும் கேரட்டையும் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸையும் கேரட்டையும் நம்ம இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வைக்கலாம், தனியாகவும் வேக வைக்கலாம். தனியாக வேக வச்சிங்க அப்படின்னா கலர் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகும், உங்களுக்கு கலர் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதே கலரில் இருக்கும். குக்கரில் வேகும் போது கொஞ்சம் கலர் வந்து ஃபேடான மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது போல் நம்ம நேரடியாக வேகும் போது சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. இப்போ பீன்ஸையும் கேரட்டையும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே வந்து தனியாக தண்ணியில் வேக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கார்ன் வந்து வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதில் வந்து வேக வச்ச இந்த பீன்ஸ் கேரட்டையும் சேர்த்துக்கலாம், அதோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிங்க. வேக வச்ச கேரட்டையும் அதோட தண்ணியும் சேர்த்து இதில் சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து போதுமான அளவுக்கு சூப் பதத்தில் இருக்கான்னு பார்த்துங்க, பத்தாட்டி தண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரைச்சி இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும்போது அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் சூப் வந்து நல்லா சேர்ந்தாப்புல நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க, சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன்னு அதை சேர்க்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டோன்னு இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் உப்பு வந்து வேக வைக்கும் போதே நான் ஸ்வீட் கார்னில் சேர்த்துட்டேன், பத்தாட்டி இப்போயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான சூப். ஸ்வீட் கார்னோட ஸ்வீட்டு அதே போல் அந்த கேரட்டோட ஸ்வீட் இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது மாதிரி ஹெல்த்தியான சூப்பு. நீங்கள் வந்து கார்னை வந்து வேக வச்சுட்டு கூட நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பச்சையை அரைச்சி சேர்த்தேன்னா அதே போல் இல்லாமல் நீங்கள் வெந்ததுக்கு அப்புறம் கூட மிக்சியில் வந்து அடிச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா சூப் வந்து சேர்ந்தாப்புல இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம மிக்சியில் வந்து அதை கிரைண்ட் பண்ணிட்டு சேர்க்குறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.